இப்போ நீங்க வீடியோல பார்க்குறது ஒரு சாதாரண லவ் பேர்ட்ஸ் தான். லவ் பேர்ட்ஸில வந்து இது டஸ்டர் பஜ்ஜீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஒரு தனி ப்ரீட்லாம் கிடையாது. சாதாரண லவ் பேர்ட்ஸுக்கு ஒரு நோய் வந்து அதனால இந்த மாரி ஃபெதர்ஸ்லாம் எக்கச்சக்கமா வளர்ந்து இந்த மாரி அடையாளமே தெரியாத மாரி மாறிருது. நான் கூட இது ஒரு ஹை மியூட்டேஷன் நினச்சேன். ரேட் அதிகமாக இருக்கும், காஸ்ட்லியான பேர்டுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இது வந்து ஒரு நோய் தாக்குது. அந்த நோய் தாக்குற எல்லா பேர்டுமே இந்த மாதிரி தான் மாறிடுது. ஃபெதர்ஸ்லாம் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸுக்கு நிறைய நோய் தாக்கும். அதோட அலகுகள், அந்த பீக்கு வந்து ரொம்ப பெருசாக வளரும், நகங்கள் ரொம்ப பெருசாக வளரும். அந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது தாக்குது. இந்த நோய் தாக்குன பேர்ட்ஸ் வந்து 4லேருந்து 8 மாதம் தான் மேக்ஸிமம் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் செத்து போயிடும். இதை வந்து ப்ரீட்லாம் பண்ண முடியாது. இந்த டஸ்டர் பஜ்ஜீஸ்க்கு வந்து ஃபெதர்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நிற்காம. அதுபோக இதுக்கு வந்து பறக்க முடியாது இந்த பேர்டால். இந்த நோய்க்கு வந்து எந்த ஒரு மெடிசனுமே கிடையாது. இது வந்து லிவர் ப்ராப்ளத்தினால தான் இந்த மாதிரி டஸ்டர் பஜ்ஜீஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சத்தான ஃபுட்டு கொடுக்கோங்கிறத விட எல்லா சத்தும் நிறைஞ்ச மாதிரி அதுக்கு ஃபுட்டு கிடைக்கணும். கால்சியம், விட்டமின், மல்டி விட்டமின் எல்லாமே அதுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரே ஒரு சத்தை மட்டும் தொடர்ந்து கொடுத்தோன்னா அது வந்து இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் வரும். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். அதனால் சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபெதர் டஸ்டர் பஜ்ஜீஸில் வந்து நிறைய கலர் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி தெரியும். ஃபெதர்லாம் ரொம்ப தாறுமாறாக வளர்ந்து குப்பை மாதிரி தெரியறதுனால இதை வந்து டஸ்டர் பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.